வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் கர்ல் ஆஃப் அ வெக்டர் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கர்ல்னால் நம்ம தமிழில் என்ன சொல்வோம்? சுருள் வடிவம். ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறத நம்ம கர்ல்னு சொல்கிறோம். கர்லி ஹேர்ன்னு கூட சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ த சேம் கான்செப்ட். இங்கே ஒரு சர்க்குலர் மோஷன் இல்லை ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலான்னா, ஒரு தண்ணி ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிறோம். இந்த வாட்டர் ஸ்ட்ரீமில் சில இடங்களில் சுழல் இருக்கும். ஸோ இந்த சுழலில் என்ன இருக்கும்னா, அந்த தண்ணி அந்த இடத்துல சுற்றி போகும். அந்த இடத்துல நம்ம ஒரு இலையை போட்டோம்னா என்ன ஆகும்? இலையும் அதே ஷேப்லேயே என்னாகும்? ரொட்டேட் ஆகும். கரெக்டாக? இந்த சேம் பிரின்சிபலை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அப்ளை பண்ணுறோம். தட் கான்செப்ட் இஸ் நோன் அஸ் கர்ல் ஆஃப் அ வெக்டார். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இங்கே ஒரு சுழல் வடிவத்தை நம்ம எப்படி கொண்டு வரோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் we can consider one closed surface. ஸோ இந்த கர்ல் ஆப்ரேஷன் லைனில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எப்போ there is a closed surface with moving charges inside the surface area. ஸோ இந்த இடத்துல ஒரு closed surface கன்சிடர் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன ஆகுது? சார்ஜஸ் ஆல்ரெடி ஒரு ரொட்டேஷனல் ஷேப்பில் அங்கே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இஃப் வி ஆர் கோயிங் டு பிளேஸ் அவர் வெக்டர், இந்த ஏ வெக்டர்ன்றது நம்மளோட வெக்டர். இந்த ஏ வெக்டரை நான் இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியாவில் போய் பிளேஸ் பண்ணேன்னா என்ன ஆக ஆரம்பிக்கும்? டியூ டு த சர்க்குலர் மோஷன் ஆஃப் த சார்ஜஸ் இன்சைட் திஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த வெக்டர் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? இஸ் ஆல்சோ கெட்டிங் ரொட்டேட்டட். ஓகேவா? புரியுதா? ஸோ ஆல்ரெடி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் சார்ஜஸ் மூவிங் இன் அ பர்டிகுலர் டைரெக்ஷன். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷன். அட் த டைம் நம்மளோட வெக்டரை அங்கே பிளேஸ் பண்ணோன்னா நம்மளோட வெக்டர் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டைரெக்ஷன், that is an vector. So this is known as curl operation. The rotation or circulation of a vector field around a closed path. புரியுதா எல்லாருக்கும்? So it is denoted as del cross A vector. இந்த A vectorன்றது எந்த வெக்டரும் அவங்க கொடுக்கலாம். புரியுதா? So this is given here. Curl of A vector is equal to what? Del cross A vector is equal to limit del S tends to 0. Integration of A vector dl by del S an vector. ஸோ இங்கே இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் A vector dl என்ன டினோட் பண்ணுது? the circulation of A vector around a closed path. ஸோ இந்த வெக்டர் எப்படி ரொட்டேட் ஆகுது? around a closed path, that is represented by its line integration. புரியுதா எல்லாருக்கும்? that is the curl operationோட definition. So it can be defined as the maximum circulation of a vector per unit area as del S tends to 0, where direction is normal to the surface. Okay, so this definition is important. இதை 2 மார்க்லையும் கேட்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு இலையை எடுத்து நம்ம சீ வாட்டர்லேயோ இல்லைனா வாட்டர் ஸ்ட்ரீம்லேயோ சுழல் இருக்கிற இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணோன்னா it can also be rotated with respect to that perpendicular axis. Okay, if the curl of a vector is 0, இப்போ அங்கே கர்ல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொட்டேஷன் நடக்கலைன்னு அர்த்தம். தட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் இர்ரோட்டேஷனல் வெக்டர். புரியுதா? ஸோ எப்போ கொடுத்துருக்கிற வெக்டரோட கர்ல் ஜீரோவாக இருக்கோ we can say that as a irrotational vector. நெக்ஸ்ட், கர்ல் ஆப்ரேஷன் இன் டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். கார்டீசியன்னா எக்ஸ் ஒய் ஜெட் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கர்ல் ஆப்ரேஷனை எப்படி டினோட் பண்ணுவோம்? del cross A vector. So here we are using matrix method. Okay va? Curl operation find out panna enna method use pandrom? Matrix method. So here we can have Ax bar, Ay bar, Az bar. That is unit vector row. Next, dou by dou x, dou by dou y, dou by dou z. Then the third row is Ax, Ay and Az. So inge Ax, Ay, Az என்றது the xy components of A vector. So A vector is equal to what? Ax, Ax bar plus Ay, Ay bar plus Az, Az bar. புரியுதா? ஸோ இந்த மேட்ரிக்ஸை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? del cross A vector is equal to Ax bar into dou Az by dou y minus dou Ay by dou z. Correct? So the same method we can apply here. For the second Ay bar we can take minus. So minus Ay bar into dou Az by dou x minus dou Ax by dou z plus Az bar into dou Ay by dou x minus dou Ax by dou y.
So this is the formula of curl in terms of Cartesian coordinate system. So இந்த formula யூஸ் பண்ணி நம்ம problem solve பண்ணலாம். So next curl in cylindrical coordinate system. So here we can use rho phi z. Okay. So del cross A vector is equal to 1 by rho into the matrix of A rho bar, rho A phi bar, A z bar. So இங்க phi இன்றது என்ன? Angle. Correct? It depends on the radius of the cylinder. So we can have this rho along with this phi. So next dou by dou rho, dou by dou phi, dou by dou z. So here we can take the A rho component, A phi component along with this rho, A z component. புரியுதா எல்லாருக்கும்? And then the curl in spherical coordinates. So here we can use r theta phi as a coordinates. Del cross A vector is equal to 1 by r squared sin theta into AR bar, r A theta bar, r sin theta A phi bar. So this theta angle depends on the radius of the sphere, and here phi depends on the radius of the sphere and also this theta. Correct? So next dou by dou r, dou by dou theta, dou by dou phi. Okay. Then the AR component, and here A theta is multiplied with this R, A phi is multiplied with this R sin theta. So this is the formula for the curl in spherical coordinates. So இந்த 3 formulas use பண்ணி நம்ம problems solve பண்ணலாம். ஓகேவா? Next, properties of curl operation. The divergence of the curl of a vector is 0. So generally நம்மளுக்கு curl operation என்ன சொல்றோம்? Rotational operation. So இப்போ A vector வந்து it is in the rotational operationல இருக்கும்போது it is not satisfying the divergence. கரெக்டா? So ஒரு vector வந்து rotate ஆகிட்டு இருக்கும்போது it cannot be diverged. Correct? So that is equal to 0. The curl of the gradient of a scalar field is 0. So gradient na namalku enna theriyum? The maximum rate of change of a particular quantity in a particular direction. Correct? So ஒரு particular directionல maximum rate of change of இருக்கக்கூடிய ஒரு vector fieldக்கு நம்மளால curl எடுக்க முடியாது. Correct? So here we can say del cross del V is equal to what? 0. So these two properties are also known as null properties. Okay? So இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரூஃபும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து இம்பார்ட்டனாக நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, கொஸ்டின்லேயே கேட்கலாம். ப்ரூவ் த நல் ப்ராப்பர்ட்டி ஆர் நல் ஐடென்டிட்டின்னு கேட்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டெல் கிராஸ் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்றதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இர்ரொட்டேஷனல் வெக்டர். ஒரு வெக்டர் வந்து இர்ரொட்டேஷனலாக இருக்குது. தட் மீன்ஸ் இட் இஸ் நாட் ரொட்டேட்டட் ஆர் இன் அ சர்க்குலர் பாத்னா அது எப்படின்னு சொல்கிறோம்? கர்ல் ஃப்ரீ ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் del cross H vector, that is curl of a vector is equal to del into del dot H vector minus del square H vector. So this vector identity is very very important concept widely used in electromagnetic field. So இதோட proof ரொம்ப important. இதை sometimes வந்து big questionலையும் கேட்பாங்க. So ரொம்ப importantஆன proof வந்து இந்த vector identity தான். So based on this curl operation. Okay. And the last one is del cross A vector plus B vector is equal to del cross A vector plus del cross B vector. That is the distributive property.